ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலீட்டு சிந்தனை வித் கார்த்திக். இன்றைக்கி ட்ரம்ப்பும் புட்டினும் அலாஸ்காவில் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஜியோ பொலிட்டிக்கலாக குளோபலாக என்ன சேஞ்சஸை கொண்டு வரப்போகுது, அப்புறம் இது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு, இந்தியன் எக்கனாமியில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது பார்த்திங்கன்னா எந்த ஒரு மேஜர் டீலுக்கும் அவங்க ஒத்து வந்த மாதிரி தெரியல. பட் ஆனால் மீட்டிங் ஃபீஸிபிளான பல விஷயங்களை நோக்கி முன்னேற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட எண்டில் ட்ரம்ப் பார்த்திங்கன்னா ரஷ்யன் ஆயில் பையர்ஸ் மேலே டேரிஃப் போடுறதை பற்றி 3 to 4 வீக்ஸ் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருவேளை அவர் டேரிஃபை பாஸ் பண்ணி வைக்கலாம். யுக்ரைன் ரஷ்யா வார் ஒருவேளை முடிவுக்கு வருமா, இல்லை இந்த விஷயம் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறமா அந்த டேரிஃபை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணலாமா அப்படின்ற விஷயங்களை பற்றி யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்தியாவுக்கு இந்த விஷயம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 35 to 40% நம்ம இப்போ ரஷ்யாவிலேருந்து தான் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம். நம்மளோட மேஜராக நிறைய ரிஃபைனரிஸ் இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ்லாம் ரஷ்யன் ஆயிலை ரிஃபைன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியும் மாற்றியிருக்கோம் நம்ம. ஸோ அதனால் இது ஃபியூல் காஸ்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபியூலோடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை வச்சு தான் இன்ஃப்ளேஷனும் டிபெண்ட் ஆகும். ஸோ பல பொருட்களுடைய விலையும் டிபெண்ட் ஆகி இருக்கிறதுனால ஸோ இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். பட் ஆனால் மூவ் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா இந்த டேரிஃப் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத மாதிரி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் தெரியுது. பட் ஆனால் க்ளோஸாக குளோபலாக நடக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸை வாட்ச் பண்ணால் இதோட அவுட்கம் என்னன்றது தெரியும். ஸோ I will keep you posted. Thank you friends. For more details follow முதலீட்டு சிந்தனை. Thank you friends.